என்னாச்சு சபைக்கு பட்டார் பட்டார் நினைச்சு போடுவோம். பிள்ளை பாரு மயிரப்பாரு அவளப்பாரு ஆண்டிமா பொட்ட பிள்ளைன்னா அப்படி பணக்கம் படிமானமா சொல்லணும். சபைக்கு வணக்கம். இதெல்லாம் வச்சு சில்லற தேவையாள் செய்ய பண்ணி பாரு மயிரப்பாரு பொச்சு போந்து விளாட்ட என்னடி வணக்கம் சில்லற தேவையாங்கிற நீதான் பஸ் ஸ்டாண்ட் தேவை தெரியாது. ஏய் அப்பா சபைக்கு வணக்கம். இது எப்படி படிமாங்க பிள்ளைனா இப்படி வளர்த்துனா ஆமா தொப்புள் மூடு தொப்புள் மூடு எனக்கு பயமாகுது. தொப்புள் மூடு எனக்கு பயமாக இருக்கிற சேனல் ஏண்டி எனக்கு மேல சொச்ச புளிச்சு நல்ல கடவுளே తెల్లవారులు కూతు నానాడాడు వచ్చిందే మద్దాలగాంత మామ అంటే ఆవిడ నా కేన కూదా அது அவங்க ராசி பொறுத்திருக்கு. அந்த ராசி பொறுத்திருக்குது. நான் ஊருக்கு புதுசா வந்துக்கிட்டே என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சு கூட கேடவே ஒரு ஆள் இருக்கிறாப்ல. யாரு? ஒரு ஆள் தடுமாறி தெரியாமல எங்க போயிருக்கிறாப்ல வருவாப்ல. எங்க? பழம் திருப்பதி. பழம் திருப்பதி எந்த பொண்டுக்கு பெட்டிக்கின்னு சுட்டி தன்ன போல கிணிமினிட்டு அடிச்சுக்கினு நீங்க யார்ட்டதான் போகட்டும். ஆறிட்டு போக வேண்டாம். காலையாக ஒரு பூஜாரி அவங்க அண்ணன் கிட்ட போ. எங்க இருக்காரு? திருப்பதி அவங்க அண்ணன் கிட்ட. பேர் என்ன பேரு? அவர் பேரு பூஜாரி. இல்லடி இல்லைன்னா அவங்க பெரிய அண்ணன் கிட்ட போ. யாரு? அவர் எங்க காணும். யார் இருக்கவங்க பார்த்து சொல்ல மாட்டியா? 3 பேரும் முக்கியமான வேலையா போயிருக்காங்க. என்ன வேலை? அந்த வேலையை சொல்லக்கூடாது. யா குச்சி கிழங்கு போட்டு போயிருக்காங்க. அம்மா அதுலடி நீ பாட்டில விடுவியா? கிடைச்சிருமாயா? அதெல்லாம் தேவையில்லாத வேலை நமக்கு எதுக்கு? எதுக்கு? ஏய் ஏன்னா பாட்டில் விட சொல்றாங்க. ஏதோ பாடல் அதெல்லாம் இன்னைக்கு நேரம் நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடினா என்ன இன்னைக்கு அடிச்சாடி
நான் வரல. ஏமாமா கதை நெருப்பு மாதிரி போயிட்டு பைத்தியக்கார பிள்ளையார் ஒத்து போயிடமா எத்து போயிட மாட்டேங்குது கதை போட்டு மாட்டு டைம் ஆகுது நீ கவலைப்பா அப்படி இருந்தாலும் இந்த வேலையில ராமத்தோடு நான் ஜாரி என் பேர் என்ன என் குலகோத்திரம் பெற்றேன் நான் யாரோட்ட பாப்பா யார போட்டு சொல்லட்டுமா பாடி சொல்றேன் அப்பா நான் தெலக்கே பாட்ட பெற்றேன் உள்ள போய் மலுங்க. அம்மா என் பேர் தெரியுமா என்ன? அம்மா நான் பச்சை வெளியழகி உச்சமில்லாத ரூபி நான் பால பருவமுள்ள சோழ குயில போல அந்த வந்து என் பிட்டே திறக்குங்க. என் பேர் தெரியுமா என்ன? உத்தரகுமார்த்தி. என் பேரோ உத்தரகுமார்த்தி. ஆமா. அப்படி உத்தரகுமார்த்தியாக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாயார் தந்தை யாரு? யார் சாமி? யாருக்கு மகளா பிறந்தீங்க? உங்களோட பிறப்பு ரகசியம் என்ன? அப்பா
பெரியவா இப்ப எங்க ஒப்பந்த பாரு. என்னடி ஒண்ணு இல்லடி. ஏதோ பண்ண. அப்பா நான் யாரை வாங்கிட்டு தெரியுமா? அழிஞ்சு போனாருக்கு மகளா பிறந்த. நான் யாருக்கு மகளா பிறந்த தெரியுமா? என் தந்தையாரோ விளையாட ராஜன். ஓ, உங்கள் தந்தையார் விளாடராஜன். விளாடராஜன். ஆமா. உங்கள் தாயார் சுதர்கனை. ஆமா. விளாடராஜனுக்கும் சுதர்கனுக்கும் பிறந்தே நீங்களாக இருந்தாலும் உங்களை தாயார் தந்தையார் உங்களை அழைத்து வர சொல்லி உத்தரவு. இந்திய சொப்னாப்பு கண்டே மகளே. அப்பா என்ன பாவே உமது பாதா. மகனே அப்பா ஒரே ஒரு கொட்டப்பிள்ள. அப்பா பள்ளிக்கு பள்ளிக்கு அம்மா பள்ளிக்கு பள்ளிக்கு கோட்டு பார்த்த அம்மா கிட்ட சொல்லாயா? அம்மா பக்கத்துல தெரியலையே. அம்மா பள்ளிக்கு பள்ளிக்கு கோக்கு பார்த்தா உத்தமி என்றுதான் நான் நினைச்சேன். ஏன் எப்பயும் போல தூர தூரமா போற? இல்லைங்க அம்மா கொஞ்சம் மாறி போச்சா? இல்லைங்க, எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கீங்க. அம்மா பள்ளிக்கு பள்ளிக்கு கோக்கு பார்த்தா மலையை வைத்து வந்து இதே என் புள்ள. அம்மா பாபா 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 நீ அப்பா பிள்ளை தானே? அப்பா கிட்ட சொல்லு, அம்மா கிட்ட சேராது. அம்மா மல்லிகை மல்லிகை கோக்கு பார்த்தாலும் மற்ற மலையை வைத்து வந்து உங்கள் பாதத்தில் போட்டி கட்டால் திரித்து இது கிணத்துக்கு போய் விளையிலப்பா. ஆசீர்வாதம் கொடுக்கறல்ல. ஏன் அவசரப்படுற? என்ன எகுத்து பேசுற? இல்ல இல்ல எங்க அம்மா இந்த அளவு சுறுசுறு பாருக்குன்னா என்ன காரணம்? என்னங்க என் புள்ள ஆசீர்வாதம் தருது கொஞ்சம் கூட நெப்பு இல்லாம நிதானம் இல்லாம அது என்ன பண்ணிட்டு நீ? அதான் ஆசீர்வாதம் தரத்து. அப்ப அம்மா கிட்ட போவதப்ப போத மாட்டேங்குது. அதுக்காக தான் நானே இத்தனை வருஷ காலமா பயந்து பயந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன பார்த்து பயமா இருக்குதா? தம்பி கிருஷ்ணா, ஐயோ எனக்கு அப்பயா தெரியும். ஏதாவது எங்க அம்மா இப்ப சுடுத்துருப்பாருன்னு வந்தோடனே கீத்து கறி போட்டாங்களே, அதான் கீத்து கறி இருக்குது. ஊருக்கறி சுதர்கனை என்னாலும் சுகத்தோடு வாழ்ந்திருப்பேன். இருந்தாலும் ஒருத்தவரை அது சீக்கிரமாக அழைத்த நோக்கப்பட்டா
நாடாகப்பட்டது தம்பியாகப்பட்ட கீர்த்தனாகப்பட்டது வாங்கி வந்துட்டான். இந்த நாட்டுல சரியானபடி நமக்கு புத்திமதி சொல்வதற்கு நாடாளு மன்னனாக என்னதான் ஒரு நாடாளு மன்னனாக இருந்தாலும் வரும்பொருள் எடுத்து உரைப்பதற்கு நமக்கு சரியான புத்திமதி மந்திரி இல்ல. நாட்டில எடுத்து வரக்கூடிய சரியானபடி புத்தி மந்திரிகள் இல்ல. நாட்டுக்கு புத்தி மந்திரி இல்லாதனாலதான் இப்படி புத்தி கெட்டு போய் நம்ம இருக்கிறோம். அதனால புத்தி மந்திரி வேணும். யாராவது வருவாரா என்று பார்க்கலாமா? புத்தி மந்திரி வர்றாங்க. யார் வருகிறா? பெருமாள் கோயில் ஏற்று பூசரிங்க இருந்தாலும் தாரா போல் படைத்த தர்மருக்கு சேவகனாக வாழ்ந்து வந்தேன். மந்திரியாக வந்திருந்தாயா? அப்ப எங்க நாட்டுல இதனால் வரைக்கும் மந்திரியாக உபதேசம் சொல்வதற்கு எங்க நாட்டுல ஆள் இல்ல. நீ ஏதாவது கெஞ்சுபற்று என்று சொல்ற இல்ல? என்னுடைய பேரோ கெஞ்சுபற்று. அப்ப கெஞ்சுபற்றனாக இருந்தாலும் இதனால் வரைக்கும் மந்திரியாக வாழ்ந்த இருக்கின்றது. எப்படி? நான் தர்மருக்காக நன்மை தீமையை சொல்லக்கூடிய என்னங்க அஷ்டாபுரத்துல ஐவ பஞ்ச பாண்டவர் என்றால் தெரியாதவங்க யாருமே இல்ல. அப்படியாப்பட்ட தாரா புகழ் படைத்த தர்மருடைக்கு புத்திசாலி மந்திரியாக வாழ்ந்து வந்தோம். ஆமா, புத்திசாலி மந்திரியாக வாழ்ந்து வந்தேன்னு சொல்றீங்க. இப்ப அந்த பாண்டவர் என்றால் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி இருக்க அங்கிருந்து இங்க ஏப்ப வந்த என்னுடைய பங்காளியை செய்த ஏங்க பஞ்சமொழிக்கு வந்தோம். பஞ்சமொழிக்கு வந்தோம். அதாவது விளையாடு நாட்டுல அதாவது ஆஸ்தான மந்திரி கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டுதான் உங்களுக்கு ஆஸ்தான மந்திரியா இருக்கலாம். சரி, கௌரவர் செய்த வஞ்சகத்தினால் பாண்டவர்கள் ஐவரும் காடு வனவாசம் போயிட்டாங்க. உண்ட உணவு இல்ல, உடுத்த ஆடை இல்ல. பாண்டவர் நாட்டிலே இருக்கும் போது தர்மருக்கு நான் அதாவது புத்திசாலி மந்திரியாக இருந்தேன். கௌரவர் செய்த வஞ்சகத்தினால் காடு வனவாசம் பாண்டவர் போயிட்டாங்க. பாண்டவரே இல்லாத நாட்டுல நாம ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ வழி இல்லாமல் உங்களுடைய நாட்டுக்கு தேடி வந்தோம் சுவாமி. அப்படியா? என்னங்க உங்களுக்கு ஏத்த புத்திசாலி மந்திரி இல்ல. தாரா புகழ் படைத்த தர்மருக்கு எடுத்து உதக்கூடிய இந்த கெங்கு பற்ற நமக்கு உதவியாக இருப்பாங்க. நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி தருவாங்க. இருந்தாலும் இவரை உங்களை அருகாமையிலே மந்திரியாக அமர வைத்து இந்த நாட்டிலே என்ன செய்யலாம் ஏது செய்யக்கூடாது சரி என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்படி ஆகட்டும். சென்று அரண்மனையில ஓய்வெடுங்க. உங்களுக்கு வேண்டியமான படி வரும்போது நாங்கள் அழைக்கிறோம். உடனடியாக வரும். அறிவியல் தம்பியர்களே, இதோ காளியம்மன் பூசாரியாகப்பட்டவங்க எங்கே தெரியலையா? காளை கோயில பூஜை பண்ணுமா? பூசாரி அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வரும்படி தாழ்ந்தபடி சுத்தமத்தோட ஒருபோதும் நாங்க கைவிட மாட்டோம். என்னதான் என் தம்பியாகப்பட்ட கீர்த்திகன் இந்த நாட்டை எங்களுக்கு பரிசாக தந்தாலும் கூட இந்த நாட்டிலே வாழக்கூடிய மன்னர்களுக்கும் மக்களுக்கு எந்த ஒரு குறையுமே நாங்க வைத்ததில்லை. நம்பி வந்தவர்களுக்கு நாங்க ஒருபோது கைவிட்டது கிடையாது. சரி, உன் பேரு பலாயுதனாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி தமிழ் செய்த அனுபவம் இருக்குதா? எங்க இந்த பாண்டவர் சொன்னாங்களா? 5 பேர் சொன்னாங்க. ஆமா, அவங்களுக்கு 5 பேருக்கு சோறு ஆக்கி போட்டு இருந்தேன். சரி சரி, அந்த அனுபவம் கொஞ்சம் இருக்குது. தேவி, இது சரியான நேரம். நம்முடைய அரண்மனையிலே வாய்க்கு ருசியாக அறுசுவை விருந்துகளை தயார் செய்வதற்கு இவரை சமையல்காரராக நாம் பணி அமர்த்தலாமே. ஆமா, அது சரிதான். பாண்டவருக்கு அதுல பீமன். ஆமா, அவர் சாப்பாடு சண்டை. ஆமா, இதுலயே பேர் போனவர். அப்படியாப்பட்ட பீமசேன மன்னனுக்கு சமைச்சு போடுவேன். அப்படியே சரிங்க. ஏன்னா சாதாரண மனிதனுக்கு சமையல் செஞ்சு போடுறது வேற விஷயம். அந்த மதகவியான் பீமசேனனுக்கு இவர் சமையல் செஞ்சுக்கிறாருன்னா இவர் சாதாரண மனிதனாக இருக்க மாட்டாரு. பலாயுதா, எங்க நாட்டுல சமையல் செய்வதற்கு ஒரு ஆள் வேணும்தான். நீ எங்க கூடயே இரு. கேட்கிற சமையல் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சமைச்சு கொடுங்க. அப்படியா? அப்படியே சமைச்சு தரமா? போய் வாருங்கள். சாப்பாடு
சாப்பாடு மற்றவர்களை சமைத்து போட வேண்டும். நீ இருக்கும் உருவத்தை கண்டால் சமைத்து நீயே திங்க கூடாது. அம்மா நான் வயிற்று கூட கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீங்க போடுறதை சாப்பிடுறேன். பொங்கலை இலையில் வைக்க வேண்டும், வாயிலே போடக்கூடாது. போய் வா. முருகா, அடுத்தது யார் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். Hi, யார்லையா? How are you? My name is Sambedkar. My name is Vijay Bedi. விஜய் பேடி. ஆமா, விஜய் பேடினா விஜய் பேடினா 5000 நாங்க தான் அப்படி, அப்படின்னா நாங்க தான் இப்படி, எப்படின்னா இப்படிக்குள்ள அப்படி, ஏதோ ஒரு குதிரைக்குள்ள போடுங்க ஐயா. நான் அதுல பாதி இதுல பாதி. நீ எதுல வேணாலும் பாதி எடுத்துட்டு போய் கடைசியில எனக்கு உழ வச்சுட்டு போயிடாதீங்க ஐயா. நான் அதுல பாதி இதுல பாதி. நீ எதுல அதுல பாதி இதுல பாதினா பிராந்தி பாதி பீர் பாதியா? அதான் அண்ணா, நான் தானே ஆணிலும் கூட்டில்லாமல் பெண்ணிலும் கூட்டில்லாமல் அதுவும் பேடி. ஆணு பெண்ணும் இல்லாம அதாவது அரும் பேடி. ஆமா, பேடியாக இருந்தாலும் என்னை பார்த்தால் உனக்கு தெரியவில்லை. நீங்க தான் பேடின்னு சொல்லிட்டு அப்புறம் தெரியல கேட்ட அப்புறம் என்ன அர்த்தம்? ஆளாள் அளவு கொண்ட அர்ஜுன மகாராஜன் நீங்களா? அது உண்மைதான். வச்சுவாங்க சொல்ல வேலை. உங்களுக்கு என்ன இந்த பிரச்சனை? நான் பேசி வச்சு வந்தேன். ஏடா உருவத்தை மாத்தி வந்து உருவத்து வந்த மாத்தி வந்த பேடியாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்ப எங்க போறீங்க? என் பேர் என்ன? என் பேர் தான் விஜயா. விஜயா? சரி, அப்படி விஜயாவில் இருந்தாலும் விஜயாவில் இருந்தாலும் விளாட நாட்டில் விளாட மன்னனுடைய மகள் உத்தரகுமாரிக்கு நான் தான் நடனபுரி சொல்லக்கூடிய நாட்டியம் புரிய நாட்டிய பேரழகி போய் அந்த விளாட மன்னன் சந்திக்கணும். புறப்படு அண்ணா, விளாட மன்னனை நான் ஓக்கணும், பார்க்கணும். புறப்படு, பார்க்கணும். என்ன சத்தம்? ஐயோ துண்டுலாண்டி. அம்மா யாரு? அம்மா, நான் தான் நடிகமாக இருக்கக்கூடிய என்னுடைய பேரோ விஜயா. அப்படியா? ஏன் இந்த நாட்டியத்தை பத்தி சொல்லி கொடுக்குறேங்க இதெல்லாம்? அப்படியா? ஆமா, நமக்கு நாட்டியமான நான் பேச வேண்டும். நாட்டிய ஆடுற சொல்றேன்ல, எங்க ஒரு நடின மாடு பாக்கலாம். நாட்டியம் ஆடுற மாடுதா இல்ல பிள்ளைங்க பக்கத்துல வச்சுதான் ஆடுவோம்? அதான்டா நாட்டிய மாடு. அதாவது எனக்கு பிறகு என் மகனாகப்பட்டவன் எங்க நாட்டு ஆடுவோம். ஆமா, நாட்டை அண்ணா கூட நம்ம அடுத்த வீட்டுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரோம். அப்போ எல்லா வித்தைகளும் கட்டவள் தானே மகாராணி ஆக முடியும். மகாராணி ஆகுது தகுதியாக இருக்கணும்னா எல்லா கலைகளும் கற்றிருக்க வேண்டும். அதனால என் மகனாக விளங்கக்கூடிய உத்தரகுமாரத்துக்கு நீ நடினம் சொல்லி தர முடியுமா? ஓ, அழகாக சொல்லி தருவேன். அழகாக. சரி, செய்து நீங்க தொடருங்க. முதலில் நம்ம எப்படி சொல்றதோ அதே மாதிரி நீங்க நாட்டியம் ஆடணும். முதலில் மொகா மொகா எங்க வீடியோக்காரர் கட் பண்ணி விட்டுறணும். இதுதான் நாட்டியமா? இந்த விஜய வேணா பாடி உன நல்ல இடத்துல போய் சேர்த்து இது வந்து இந்த பொண்ணுவாயம் பேசிக்காரு. பொண்ணுவாயம் தான் சொல்லி தரணும். அதனால வேற நடினம் அழகழகான நடராஜன் நடினம். நாட்டியம் எல்லாம் வந்து
முதல்ல வந்து தேங்காய் பழம் பூஜை வச்சுதான் அப்புறம் தான் நாட்டில் குருவாணிக்கு கொடுக்கணும். குருகாணிக்கு மேல கொடுக்கணும். 1.5 கோடி கொடுத்தா தான். ஆமா விஜயபேடி 1.5 கோடி. சரி விடு. அடியே விஜயபேடி, நீ இருந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்கு ஏனோ தெரியல, அழகில ஏதாவது பேடியாக இருந்தாலும் கூட உன் அழகை கண்டு ஆண் பெண் அனைவட்டு பேருமே உன்னை மயங்குறாங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரர் கூட என்னதான் பாக்குறாரு. அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். இருந்தாலும் கூட என் மகளை அழைத்து கொண்டு போய் நடிகை சொல்லிக் கொடு, எங்களுக்கு சற்று வேலை. இந்த மகளை இந்த அம்மாவை நம்பி அனுப்பினா 6 மாதம் இருக்கிறோம், 3 மாதம் முடிஞ்சு போயிடும். போய் வா. ஏன்னா பில்லுக்கு குறவானு கேட்டு அண்ணா, இவர்களை பார்த்தால் ஒரு நாட்டுக்கு அரசனும் நாடியை போல தெரிகிறது. இடத்தில் சென்றா நம்ம பொழைச்சிக்கலாம். யாரப்பா பார்ப்பதற்கு இரட்டையர் போல தெரிகிறீங்க? வணக்கம் உங்களுக்கு. இவர் அம்மா, நான் தான் ஐயா. ஆள வேலையில்லைங்க. இல்ல இது வேணாம். இது கண்ணு போனது. இதுங்க அம்மா, நான் தான் பெண், இவர் தான் ஆண். இதுவரைக்கும் சேட்டி சொன்னேன் ஐயா. சரி, ஆமா, ஐயா, இங்க நிக்கிறேனப்பா. யாரப்பா நீங்க? நாங்கள் யாருன்னு தெரியுமா? பாண்டவர் குலத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நாங்க குதிரை வேசிக்கிட்டு எழுபடி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்படியா? பாண்டவர்கள் எங்க போனாங்க என்னன்னு தெரியல. சரி, அதனால உங்களுக்கு வேலை வழி இல்ல. அப்படியா? அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கிறோம். கண்ணே, வேலை இருந்தா கொடுங்க. நாங்க வேலை செஞ்சு நம்முடைய அரண்மனையிலே பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு பகை ஏற்பட்டு பாண்டவர்கள் எல்லாம் காடுவாசம் வனவாசம் போயிட்டாங்க. உண்மைதான். அங்க வேலை செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு பாண்டவர் 5 போல நம் நாட்டுல 5 ஆண்களும் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அங்க இருந்து நம்ம கிட்ட அபயமெண்ட் வந்துக்கிறாங்க. உண்மைதான். தஞ்சமெண்ட் வந்தவங்களை ஆதரிக்க வேண்டும் அல்லவா? அதனாலே அவங்க செய்த புண்ணியத்துல நம்மளுக்கு ஒரு பாதி புண்ணியம் வரும்ல. இருக்கட்டும், இவங்களை சேர்த்துக்கலாம். இதோ இவர்களுடைய பணி என்னவென்று கேட்டால், அந்த பாண்டவத்திலே அதாவது புறவை என்று சொல்லக்கூடிய குதிரைகளை மேய்த்து பராமரிப்பு செய்தார். அதனாலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புறவைகளை எல்லாம் பராமரிப்பு செய்து அதை மேய்த்தி கொண்டு இங்கு நம்மிடத்திலே இருந்து விட்டு போகட்டுமே. ஆமாங்க, அப்படியா? என் மகனாகப்பட்ட உத்தரகுமாரன் நினைக்கிறான். அவனுக்கும் நீங்கள் அதாவது சாரதி எப்படி செலுத்த வேண்டும் என்று நீங்க சொல்லி கற்றுத்தர வேண்டுமா? உத்தரவே அப்படியே ஆகட்டும். இரட்டையர்களே சுகத்தோடு குதிரைப்பாளர்கள் நாங்க. எனக்கு பார்ப்பதற்கு இருவரும் ஒரே மாதிரி தெரியுதுங்க. நாளை இரட்டையர் 2 பேரும் வெற்றி பெறுவீர்கள். அப்படி சொல்லாதீங்க. மாதா வந்தனம் பண்ணுகிறேன் மாதா. ஒருவர் பின்பு ஒருவராக வந்து கொண்டே இருக்கிறாரு. யாருமா நீ? அம்மா, நான் அதாவது அத்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலி தேவிக்கு சிகை அலங்காரம் செய்யக்கூடிய பணிப்பெண். அவர்கள் என்று வனவாசம் சென்றார்களோ எனக்கு பிழைப்புக்கு வழி இல்லை. அதனால் என்ன செய்வது என்று அறியாமல் இந்த நாட்டிற்கு வந்தால் எனக்கு வயிற்று பிழைப்புக்கு வழி கிடைக்கும் என்று நான் வந்தேன். அம்மா, முதல்ல ஒருத்தர் வந்தாரு. அவருக்கு நம்ம நாட்டுல இருந்து 4 பேர். 4 பேத்துல என் கணவராகப்பட்டவருக்கு அதாவது மந்திரி வேலை செய்வதற்கு அவருக்கு அவரை சேர்த்துடும். இரண்டாவது என் மகளாகவங்களுக்கு ஒரு பேடி வந்தா. 3வது இரட்டையர்கள் வந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் நகலனுக்கு போய் அதாவது எனக்கு பணிவேலை செய்யறதுக்காரு. அப்படியா? அம்மா, இதோ இதுக்கு மேல் உன் பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் சைலேந்திரி. எனக்கு பணிவிடை வேலை செய்வதற்கு யாருமே கிடையாது. அதனால் உன்னை பார்ப்பதற்கு எனக்கு பணிவிடை வேலை செய்வதற்காக நீங்க ஒப்புக்கொள்வாயா? ஆகட்டும் அம்மா, நீங்கள் எந்த வேலை கூறினாலும் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் நான் செய்து முடிக்கிறேன். அப்படி சரி. இருந்தாலும் என்னங்க கண்ணே, நீங்க அந்த புறத்துல இருங்க. சரி, போய் வருகிறேன். அதனால இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், பாஞ்சாலி மன்னர் தேவிக்கு நீ என்னென்ன வேலையில செஞ்ச? அவர்களுடைய கூந்தலை சீவுவது, அதில் மலர்களை சூடுவது, அவங்களுக்கு முகத்தை அலங்காரம் செய்வது, திலகம் வைப்பது, அவங்களுக்கு எல்லா வேலையும் அலங்கரிக்கும் பொறுப்பு என்னுடையது. ஆமாப்பா, என் முடியை சீவுவதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் முடியை சீவாமல் வந்துவிட்டு, அதனால எனக்கு அங்க ஒரு பணி பெண் இருக்கிறார். அவர் செய்வது